பிறப்பு ஏது இறப்பு ஏது? பிறப்பு இறப்பு இல்லாதது தானே கடவுளாவே இருக்க முடியும். பிறப்பிலி இறப்பிலி எங்கள் பெருமான் மாணிக்க வாசகர் பாடுறார். டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அவர் எப்படி கடவுள்னு சொல்ல முடியும் இல்லையா? அப்போ ஆதியும் அந்தமும் இல்லாதது இறைவன். ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஆதி அந்தம் இந்த வலையில நாமெல்லாம் சிக்கி இருக்கிறோம். நமக்கு பர்த்டே கொண்டாடுறோம், இறந்து போயிட்டு இருக்கிறோம். அப்படி ஆதியும் அந்தமும் என்கிற வலையில் நாம சிக்கி இருக்கிறோம். அதுல சிக்காதவர் கடவுள். அதான் சொன்னா, ஆதி அந்தம் என்ற வலையில் சிக்காத கடவுளை அந்தம் ஆதி என்ற கலையிலே சிக்க வைத்த பெருமை தமிழுக்கு உண்டு. ஆதி அந்தம் என்ற வலையிலே சிக்காத கடவுளை அந்தம் ஆதி என்ற கலையிலே சிக்க வைத்த பெருமை தமிழுக்கு உண்டு. அந்தாதி அப்படிங்கிற ஒரு பாட்டு வகைக்குள்ள கடவுளை கொண்டு வந்தாச்சு. இது வாக்கீச கலாநிதி கீவாஜா அவர்கள் ரொம்ப அழகா சொல்வார். அந்தாதினா என்ன அப்படின்னு. அந்தாதினா வேற ஒண்ணும் இல்லை, நம்ம வீட்டுல என்ன நடக்குதோ அதான் அந்தாதின்னு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தைய வீட்டுல ஐயா முடிப்பாரு, அதுல அம்மா ஆரம்பிப்பாங்க. அம்மா நிறுத்துற வார்த்தையில ஐயா ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஆமா, உங்களை கட்டிக்கிட்டு என்னத்த கண்ட அப்படிம்பா. கண்ட கண்ட படமா பார்த்தேன். அந்த கண்டேங்கிறத இவர் ஆரம்பிப்பார். கண்ட கண்ட படமா பார்த்தேன். நீ பார்க்காத படமே ஒண்ணுதானே பாக்கி. பாக்கி பால்காரனுக்கு பாக்கி, பலிய கிடைக்கு பாக்கி. அவர் நிறுத்துற வார்த்தையில அந்த அம்மா ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அம்மா நிறுத்துற வார்த்தையில அந்த ஐயா ஆரம்பிச்சுட்டார். ஒரு பெரிய ஆச்சரியம், சில வீட்டுல ஐயா ஆரம்பிக்கவே முடியாது. ஏன்? அம்மா நிறுத்துறதே கிடையாது. நிறுத்தினா ஐயா ஆரம்பிப்பார், நிறுத்தவே இல்லைன்னா அப்புறம் எங்க இந்த ஐயா ஆரம்பிக்க முடியும்? அப்படி எங்க முடிகிறதோ முடிகிற இடத்துல தொடங்குவது அந்தாதி. ரொம்ப சிம்பிளா சொல்ற, அந்தம் முதலாய் தொகுப்பது அந்தாதி. அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. நிறைய சிற்றிலக்கிய வகை, 94 வகை சிற்றிலக்கியங்கள் அந்தாதி என்பது ஒரு வகை. சரி, இப்ப ரெண்டாவது அதுவும் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்ப மூன்றாவது இந்த அபிராமி அந்தாதி திருக்கடவுர்லே சுப்பிரமணிய பட்டராலே பாடப்பட்டது, ஒரு அருள் நிலையிலே பாடப்பட்டது. இது வரைக்கும் பார்த்துட்டோம். இதுல அந்தமாதின்னு சொன்னா முடிகிற பாட்டு முதல்ல தொடங்கணும் அப்படின்னு சொன்னேன். முடிகிற வரி தொடங்கணும் அப்படின்னு நீங்க ஒரு அழகு பார்க்கலாம். இந்த சிரமப்பட்டுக்கிட்டு முதல் வரி மறுபடியும் அடுத்தாப்புல வருதா, கடைசி வரி முதல்ல வருதா, இந்த மாதிரிலாம் அபிராம் பற்று சிரமப்பட்டு பாடி இருக்க முடியாது. எப்படி எடுத்துக்கணும்? அம்பிகையினுடைய புகழ நிறுத்த மனசு வரல. அப்ப எங்க நிறுத்துறாரோ அங்க மறுபடியும் ஆரம்பிக்கிறதான மன இயல்பு. நிறுத்துற மாதிரி போய் நிறுத்த முடியல, அங்க ஆரம்பிச்சிருவோமா இல்லையா? ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்காரு, பஸ் வருது நிறுத்திட்டாரு, பஸ் வரலன்னா மறுபடியும் அதே இடத்துல இருந்து ஆரம்பிப்பார்ல சப்ஜெக்ட். ஒரு இது வந்து மனுஷ இயற்கை. அது மாதிரி தெய்வத்தை பாடிக்கொண்டு வருகிறார், நிறுத்துறதுக்கு மனசு வராட்டி என்ன பண்ணுவார்? மறுபடியும் ஆரம்பிப்பார். அது மாதிரி 100 பாட்டையும் அப்படி எடுத்துக்கணும். நான் சொன்ன உடனே சில பேர் கேட்பாங்க, அப்ப 100வது பாட்டுல மனசு எங்கேருந்து வந்தது, அப்ப மட்டும் ஏன் நிறுத்தினார்? 100வது பாட்டு முடிக்கல. நீங்க நல்லா கவனிச்சா தெரியும். 100வது பாட்டு உதிக்கின்றவேன்னு முடியும், முதல் பாட்டு உதிக்கின்ற செங்கதிர்னு தொடங்கிடும். இங்க மாலை பார்த்தோம் இல்லையா? இந்த மாலை வந்து முடிகிற இடத்துல மறுபடியும் ஆரம்பம் ஆயிடும். மாலை எங்கேயாவது முடியுதோ? முடியல. மாலைக்கு முடிவு கிடையாது. அதுக்கு பேரு மண்டலித்து எழுதுவது அப்படின்னு பேரு. எங்க முடியுதோ அங்க மறுபடியும் ஆரம்பிச்சுடுறது. அதனால்தான் 100வது பாட்டிலையும் இங்க அபிராமி அந்தாதி முடியவில்லை அப்படின்னு எடுத்துக்கணும். அது நாங்க என்ன சொல்லுவோம்? ஒலி வட்டம்னு சொல்லுவோம். இது வந்து நாத மாலை, அப்படியே ஒலி வட்டமா போய்கொண்டே இருக்கு. அந்த ஒலிக்கு தான் முடிவு இருக்கா? ஒலி வட்டமா அப்படியே போகும். நீங்க இப்படி யோசிக்கணும், அபிராமி அம்மையினுடைய முகம் ஒளி வட்டம், பௌர்ணமி நிலா, அவள் வந்து ஒளி வட்டம், இந்த அந்தாதி ஒலி வட்டம். அதனால்தான் சொன்னா உண்மையான ஒலியும் ஒளியுமே இதுதான். அம்பிகையினுடைய முகம் வந்து ஒளி வட்டம், அந்தாதி ஒலி வட்டம். இது ரெண்டும் தான் உண்மையான ஒலியும் ஒளியும், ரெண்டும் கலந்திருக்கிற அற்புதம் இந்த அபிராமி அந்தாதி. சரி, இதுக்கு அடுத்தது இப்ப பாடலை தொடங்கணும். முதல்ல விநாயகர் வணக்கத்தோட தொடங்குகிறார். ஏன் விநாயகர் வணக்கம்னா, யாரா இருந்தாலும் முதல்ல அவர் தான் கும்பிட்டாகணும். அவரை கும்பிடலன்னு வச்சுங்க தகராறு. ஏன் அந்த வம்பு? அவரை கும்பிடலன்னா பிரச்சனை ஆகி போச்சு. சிவபெருமான் ரொம்ப பெரியவர். அவர் முப்புறம் எரிக்கிறதுக்கு தேர் ஓட்டிட்டு போனார்னா தேர் அச்சு முறிஞ்சு போச்சுன்னா அவர் விவிஐபிடான்னா, அவர் சிவபெருமான் பெரிய விவிஐபி. விவிஐபியே இந்த அவஸ்தைப்படுறாருன்னா அப்ப நம்ம நிலைமை என்ன ஆவறதுன்னா, அதனால முதல்ல அவரை கும்பிட்டுட்டா பல விதமான சிக்கல் இல்லை, கும்பிட்டுடுவோம். இது ஒன்று. இதை விட நுட்பமான விஷயம் இந்த கடவுள் வாழ்த்துல வைக்க போறார். யாரு? அபிராம் பட்டர். முதல்ல விநாயகர் வணக்கத்தை சொல்றார். எப்படி சொல்றார் பாருங்க. தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே, உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தை உள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. இந்த தாரமர் கொன்றையினர்
நீங்க சிவபெருமானுக்கு அணிவிக்கிற மாலை இருக்கு இல்லையா, அதுக்கு கொன்றை தான் ரொம்ப விசேஷம். மற்ற எந்த பூவை விட சிவபெருமானுக்கு கொன்றை பூ ரொம்ப விசேஷமானது. அந்த கொன்றை பூவுக்கே பிரணவ புஷ்பம்னு பேர். அதுவே ஓங்காரம் மாதிரி இருக்கும், மஞ்ச கலர்ல. அது சரக்கொன்றை, வரிசையா அப்படியே சரசரமா கொன்றோம். சிவபெருமானுக்கு கொன்றை பிரான்னே ஒரு பேர் இருக்கு. கொன்றை பூவை விரும்பி அணிந்து கொள்ளுகிறவர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நீங்க இந்த கொன்றை பூல என்ன விசேஷம்னு கேட்டா, அதை வச்சு யாரும் மாலை கட்ட மாட்டாங்க. இவர் எழுதுறார் தாராமர் கொன்றைங்கிறார். அதை வச்சு யாரும் மாலையை கட்ட மாட்டாங்க. அது ஒவ்வொரு பூவுமே மாலையா தொங்கும். கொன்றை இருக்கு இல்லையா, சரக்கொன்றைன்னு இப்படி வரிசையா அது நிறைய அப்படியே மாலையாவே தொங்கும். என்னடான்னா, கட்டுகிற சிரமமும் பக்தனுக்கு வேண்டாமே என்று கடவுளே கட்டி அனுப்பிய கொன்றைன்னு. ஒரு பூ கட்டுறதுங்கிறது வேலை தானே, நச்சு பிடிச்ச வேலை தானே. உட்காந்து பூவை கட்டுறதுன்னா இல்லை, யாரும் கட்ட வேண்டாம், கட்டிக்கிட்டு மாலையே போட வேண்டாம் அப்படின்னு கடவுளே கட்டி அனுப்பிச்சாராம். அந்த மாதிரி ரெடிமேடா மாலையா வந்திருக்கிறது கொன்றை. தாராமர் கொன்றையும். நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், தமிழ்ல தார்னா அதுக்கு அர்த்தம் வேற, மாலைன்னா அதுக்கு அர்த்தம் வேற. இப்ப தாருக்கு மாலைக்கு என்ன அர்த்தம், என்ன வித்தியாசம் பாருங்க. இந்த துண்டு இப்படி ரெண்டு பக்கமும் பிரிச்சு போடுறதுன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா. இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு சேராம அப்படி இருக்கிற மாதிரி ஒரு துண்டை இப்படி போட்டுக்கிறது, இதுக்குதான் தார்னு பேர். அதாவது ரெண்டு பக்கம் சேராம இருக்கும். நீங்க இந்த திருத்தணி முருகன் படத்துல பார்த்தா தெரியும், இப்படி திண்டு மாலை இப்படி வந்து இங்க இப்படி போயிடும். திருப்பதி வெங்கடாஜலபதி பாலாஜி கல்யாண உற்சவம் பண்ணிக்கிற சுவாமிக்கு இருக்கும். திருப்பதி மூலவருக்கல்ல, கல்யாண உற்சவம் பண்ணிக்கொள்றவருக்கு இந்த மாலை இப்படி வந்து இப்படி போயிடும். திருத்தணி முருகனுக்கு மாலை இப்படி வந்து இப்படி போயிடும். அதுக்குதான் தார்னு பேர். சார் ஆண்டாள் அதை போட்டுக்கிட்ட, ஆண்டாள் மாலை இல்லை. அது ஆண்டாள் மாலைன்னு சொன்னாலும் அது ஆண்டாள் மாலை இல்லை. ஆண்டாள் பெருமாளுக்கு போடுகிற மாலையை திருட்டுத்தனமா போட்டுக்கிட்ட மாலை, அதனால ஆண்டாள் மாலைன்னு பேர் வந்துருச்சு. அந்த மாலையும் அப்படிதான் இருக்கும், ரெண்டு பக்கம் இப்படி தனியா தொங்கும். அது உண்மையில அவளுக்குரியதல்ல, பெருமாளுக்குரியது. அவள் போட்டுக்கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டாள். அதை பெருமாள் விரும்பினார். இவ போட்ட மாலை எனக்கு கொண்டா அப்படின்னு விரும்பினார். எனவே அதுக்குதான் தார்னு பேர். இப்படி வந்து இப்படி ரெண்டு பக்கம் சேராம தனியா அப்படி இருக்கும். திருமணங்கள்ல பழைய காலத்துல அந்த மாலை தான் மாப்பிள்ளைக்கு போடுவார்கள், பெண்ணுக்கு கட்டின மாலை தான் போடுவார்கள். இது வந்து பழைய தமிழ் மரபு. பெண்ணுக்கு போடுகிற மாலை பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் இப்படி சேர்ந்து இருக்கும், கோத்து இங்க ஒரு குஞ்சம் தொங்கும். இப்ப எனக்கு போட்டாங்க இல்ல ஒரு மாலை, அது மாதிரி அது சேர்ந்து இங்க குஞ்சம் தொங்கும், அது மாலைன்னு பேர். இல்ல என்ன ஒரு அற்புதம்னா, ஆண்களுக்கு போடுகிற மாலை இப்படி இப்படி ஒண்ணு, அது அப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு. நீங்க கோச்ச கூடாது, ஆம்பளை கொஞ்சம் அப்படி இப்படி. இந்த பழைய இலக்கியங்கள் எழுதி வச்சுட்டா என்னன்னா, மாலையே அப்படி போட்டேன், அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி அப்படின்னு மாலையே அப்படி இப்படி போட்டு விட்டேன். இங்க கோவலனுக்கு அப்படி அணிஞ்சிருந்தான்னு சிலப்பதிகாரத்துல செய்தி வருது. கோவலன் அணிந்தது தார், கண்ணகி அணிந்தது மாலை. சிலப்பதிகாரத்துல இருக்குது, தாரும் மாலையும் தம்முள் மயங்க அப்படின்னு பாட்டே வருது. இல்ல அதுதான் இது விடல, நல்லதுதான். தாரும் மாலையும் தம்முள் மயங்க. தார் என்பது கோவலன் அணிந்தது, மாலை என்பது கண்ணகி அணிந்தது. இப்ப எவ்வளவு எச்சரிக்கை அதை பயன்படுத்துறாரு பாருங்க. சிவபெருமான் அணிவது தார் கொன்றை, அம்பிகை அணிவது மாலை, பெண்கள் அணிவது மாலைன்னு, ஆண்கள் அணிவது தார்னு. சிவபெருமான் அணிந்தது தார். தார் அமர் கொன்றையும், கொன்றை சிவனுக்குரியது. சண்பக மாலையும், அம்பிகை அணிவது மாலை. சரி, அம்பிகைக்கு சண்பக பூ மேல ஒரு பெரிய விருப்பம் உண்டு. சாம்பேய குசுமப்பிரியா, லலிதா சகசநாமத்துல வருது. அவள் விருப்பமானவள், சண்பக புஷ்பத்தில் விருப்பமுடையவள். சாம்பேய குசுமப்பிரியா அப்படின்னா சண்பக புஷ்பத்தில் விருப்பமுடையவள் அப்படின்னு அர்த்தம். இல்ல என்ன அந்த காட்சி பண்றார், சிவபெருமானுடைய கொன்றையும் அம்பிகையினுடைய மாலையும் சாத்தும் தில்லை ஊரர். அந்த தில்லையில என்னன்னு கேட்டா, சிவபெருமான் வந்து நடராஜரா இருக்கிற பக்கத்திலே சிவகாமி இருக்கிறார். எனவே அவர் கொன்றப்பு போடுவா, அவ வந்து சண்பக மாலை, எண்ணெய் எப்போ இணைஞ்சே இருக்கும், பிரியாது. சிவகாமி பிரிய மாட்டார் சிவபெருமான விட்டு, ஒரு வினாடி கூட பிரியாமல் சிவனையே பார்த்து கொண்டிருப்பார். சிவன் ஆடுகிற போது அவளையே பார்த்து கொண்டிருப்பார். எனவே தாரும் கொன்றையும் ஒன்றாயிருக்கிற இடம் அந்த நடராஜ மூர்த்தம். அப்படி சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை. அப்படி தில்லை ஊரர்தம் பாகம்னா அந்த தில்லை ஊரர் சிவபெருமான். அவர் பாகத்து உமைனா உடம்பிலே இடது பாகத்தை கொண்டவள் உமையம்மை. பாகத்து உமை மைந்தனி, அப்படிப்பட்ட உமாதேவியின் மைந்தனாகிய கணபதியே. இது என்ன அப்படின்னு கேட்டா, சிவன் தனியா இருந்தார்னு சொன்னா அசைவு கிடையாது. நம்ம பார்த்தியே சொல்லுவான் சிவனேன்னு கிடை அப்படிமா. சிவம்னா அசைவற்றதுன்னு அர்த்தம். ஆனா அம்பிகை யாருன்னு கேட்டா உள்ள இருக்கிற துடிப்பு, அதான் அம்பிகை. இப்போ மேட்டர் எனர்ஜின்னு சயின்ஸ்ல ரெண்டு சொல்றா. மேட்டர்னா பொருள்கள் எல்லாம் மேட்டர், நீங்க பாக்குறீங்க. அதுக்குள்ள இயக்கம் எப்படி வருது அப்படின்னா, அதுக்குள்ள இருக்க துடிப்பு இருக்கு இல்லையா, அது சக்தி. அந்த சக்தி இருந்தா தான் அது இயங்க முடியும், சக்தி இல்லைன்னா அது இயங்க முடியாது. அதனாலதான் காசியில ஆதிசங்கர சிவபெருமானையே பெருமையா நினைச்சிட்டு இருந்தாராம்.
அந்த ஆதிசங்கரர் ஒரு நாள் கங்கையில குளிச்சுட்டு ஒரு சின்ன சந்து வழியா உள்ள வருகிற போது இப்படி ஒரு பிணத்தை அப்படி போட்டு ஒரு அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்கிறா, வயசானம்மா. இவர் ஒண்ணே நான் வரல, அந்த 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 பிணத்தை கொஞ்சம் எடுத்து நகர்த்து, வழிவிட சொல்லு அப்படின்னு வழிவிட சொல்லுனார். அந்த அம்மா கேட்டாலாம், ஏன் நீயே அதுகிட்ட சொல்லுனாலும், நீயே சொல்லு, அதுகிட்ட தள்ளிப்படுன்னு சொல்லு, எழுந்து சந்தானப்படுன்னு சொல்லு, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, போனா எங்கேயாவது இருந்துச்சு தானா படுக்குமா, நீ தான் நகர்த்தி வைக்கணும், தெரியுது இல்ல அப்படின்ட்டு பட்டம் 2 பேரும் மறைஞ்சு போனான். அதாவது சிவனாவே இருந்தா கூட அவர் சிவனேன்னு கிடக்க வேண்டியதுதான், அம்பாள் தான் ஏக்கத்துக்கு காரணம் தெரிஞ்சு அதுவரையில சிவபெருமானத்துல அதீத பக்தி வைத்திருந்த சங்கரர் அதுக்கப்புறம் அம்பிகையை பாட ஆரம்பிச்சார்னு ஒரு வரலாறு. அவர் இயக்கத்துக்கே நான் தாண்டா காரணம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அம்பிகை புரிய வைத்தாள் என்று ஒரு வரலாறு உண்டு. அப்ப இயக்கமற்ற மேட்டர், ஜடப்பொருள் அப்படின்னு யாரு? சிவபெருமான். அதான் அவருள் அதுக்குள்ள இருக்கிற உயிர் துடிப்பு இயங்கிட்டு இருக்குல்ல, அந்த இயக்கம் என்பது என்னன்னா அது அம்பிகை. அதான் மேட்டர் அண்ட் எனர்ஜி ஒன்றோடு பிரிக்க முடியாது, அது ஒன்றோடு சேர்ந்துதான் எப்பவுமே இருக்கும். இதான் சிவனும் சக்தியும் இணைந்த நிலை. இந்த சிவன் தனியா இருந்தா ஜடப்பொருள், உயிர் தனியா இருந்தா ஒரு பயனும் கிடையாது. உயிர் ஒரு பொருளுக்குள்ள இருந்தா தானே இயக்கத்தை அனுபவிக்க முடியும். உயிர் அந்த இடத்துல தனியா துடிச்சுக்கிட்டு இருந்தா, உடம்புல துடிச்சா மனித வடிவத்துல பாக்குறோம், புழுவுல துடிக்குது, பாம்புல துடிக்குது, இலையில துடிக்குது, ஒன்னொன்னுக்குள்ளயும் துடிக்குது, உயிரை பாக்குறோம். உயிர் தனியா அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தா யாரு பாக்குறது? பார்க்க முடியாது. அப்ப சிவனும் சக்தியும் தனித்தனியாக இருந்தா இந்த பிரபஞ்சத்துல ஒரு இயக்கமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அது ரெண்டும் இணைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பூமியில இயக்கம் வருது. இப்ப பாருங்க, பூமி மேட்டர், இந்த பூமி இருக்கு இல்லையா, அது ஒரு வகையான மேட்டர். இது பேசாம அப்படியே நின்னுகிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல நிக்க முடியுமோ? நிக்க முடியாது. அது எதனால உயிரோடு இருக்கு? அது இயங்கிட்டே இருக்கிறதால, அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறதால தான் அந்த பூமி உயிரோடயே இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த இயக்கம்ங்கிறது இல்லைன்னு சொன்னா அது ஒண்ணுமே இல்லாம போகுது. இந்த பூமி மேட்டர், உள்ள ஒரு இயக்கம் அதை இயக்கி கொண்டிருக்கு, அது எனர்ஜி. இது ரெண்டும் இணைஞ்சதால தான் இந்த பூமியில உயிர்கள் எல்லாம் தோன்றிக் கொண்டே இருக்கு. இப்போ புரட்டாசி மாசம் மழை பெஞ்சுட்டு, இந்த மழை பெஞ்சு தெருவில் தண்ணி தங்கும். 2 நாள் தண்ணி தங்கி காலையில வெயில் அடிச்சுன்னு வச்சுங்க, புரட்டாசி சொல்லுவான் பொன்னுருக காயும் மண்ணுருக பெய்யும்னு பழமொழி சொல்லுவான். காலையில எல்லாம் வெயில் கொளுத்தும், சாயங்காலத்துல எல்லாம் மழை பெய்யும். இதான் இந்த புரட்டாசிக்கு இலக்கணம். பொன்னுருக காயும் காலையில, மண்ணுருக பெய்யும் சாயங்காலம். அந்த வெயில் அடிச்ச உடனே இந்த தண்ணியில எல்லாம் கொசு முட்டை போட்டு போயிடும். ஒரு 2 நாளைக்குள்ள பார்த்தா லட்சக்கணக்கா கொசு உண்டாயிடும். அது பாட்டுக்கு எல்லாம் மேல அப்படியே பெருசா பறக்க ஆரம்பிக்கும். இது எப்படி உற்பத்தி ஆச்சு? தண்ணீர் தேங்கின உடனே அதுல முட்டை, அதுல இருந்து புழு, அதுல இருந்து பறக்கிற ஒண்ணு, அதாவது ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், 3 அறிவு உயிர். பறக்கிறதுனா 3 அறிவு உயிர், புழு நெளித 2 அறிவு உயிர், அப்படியே பூமியோட பற்றி கொண்டு புல் பூண்டுலாம் நிக்குது, அதெல்லாம் ஓரறிவு உயிர். எல்லாம் உண்டாயிடுச்சு மழை பெஞ்ச உடனே. மழை இல்லைன்னா போச்சு. மழை இல்லைன்னா புல்லு கிடையாது, பூண்டு கிடையாது, பறக்கிற உயிர் கிடையாது. இப்ப ஒரு மழை அடிச்சோன்னு பாருங்க, வண்டு கிண்டு எல்லாம் உண்டாயிடும். எப்படி முடியுது? இந்த பூமி சிவசக்தி ஐக்கியமா மாறுகிற காலம் இந்த பொட்டாசி. அதனாலதான் நவராத்திரி அவளுக்கு பொட்டாசில வைக்கிறோம். இது சிவசக்தி ஐக்கிய காலம். சரியான காலம் என்னன்னா புரட்டாசி. உயிர்கள் தோன்றுகிற காலம், பிரபஞ்சத்தின் இயக்கம் ரொம்ப நிகழ்கிற காலம். நீங்க ரொம்ப நுட்பமா விளங்கினாதான் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த பீரியட் புரட்டாசி என்பது சகல ஜீவராசிகளுக்கும் காம இச்சை தோன்றுகிற காலம். போதுமா? சகல ஜீவராசிகளுக்கும் அந்த இச்சை தோன்றுகிற காலம். இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு முறையிலே அப்படிப்பட்ட காலம் இந்த புரட்டாசி. அப்போ சிவனும் சக்தியும் இணைந்துதான் இந்த பிரபஞ்சம் உண்டாயிருக்கு. தனித்தனியா நின்னா ஒண்ணும் கிடையாது. சிவன் தனியா நின்னா ஜடப்பொருள், அம்பிகை தனியா நின்னா உயிரா நிக்க வேண்டியதா, 2 இயக்கம் இல்லாம அப்படியே இருக்க வேண்டியதுதான். அப்போ இந்த பூமி என்பது சிவனும் சக்தியும் இணைந்ததால் உண்டானது. இப்ப எதுக்கு உலகம் வர? அந்த சிவனும் சக்தியும் இணைந்ததால் உண்டானவன் கணபதினு கதை வருது. அப்ப கணபதினா யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த பூமி தான் கணபதி. நம்ம இருக்கிறமே இந்த பூமி இதான் பிள்ளையார். அதனால்தான் நீங்க களிமண்ணை பிடிச்சி வச்சு பிள்ளையார்னு கும்பிடுறோம். நீங்க வேற எந்த சாமியாவது பிள்ளையார் வச்சு மண்ணை வச்சு கும்பிடுறோமா? இப்படி மண்ணை எடுத்து வச்சு, களிமண்ணை எடுத்து வச்சு, அதுக்கு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு அருகம்புல் தூக்கி தலைமையில வைக்கிறோம். ஏன் அருகம்புல் வைக்கிறோம் தெரியுமா? இந்த மண்ணில் முளைந்த முதல் தாவரம் அருகம்புல். இது தலையில அதான் தோணுச்சு. இந்த மண்ணுல முதல்ல வெளியில வந்தது என்னன்னா புல்லுதான். புல்லுக்கு அப்புறம் தான் எல்லாம் புல்லாகி பூடாகி எல்லா உயிருமே வந்தது. இந்த மண்ணிலே இருந்து வந்த முதல் தாவரம் அருகம்புல் தான். அதனால்தான் அந்த களிமண்ணை வச்சு அந்த தலைமையில அருகம்புல்ல சொருகி நாம கும்பிடுறோம். என்னன்னா இதுல இருந்தா நாங்கெல்லாம் வந்தோம், இதான் எங்க எல்லாத்துக்கும் மூலம். அதான் மூலாதார தேவதைன்னு பேர் கணபதிக்கு. எல்லாத்துக்கும் மூலம் இதுதான். நாங்க எல்லாம் இதுல இருந்து வெளியே வந்தவங்க. எப்படி? இந்த பூமியில புல்லு முளைச்சு அப்புறம் ஒன்னொன்னா உயிர்கள் வளர்ந்து 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 இன்னைக்கு மனுஷனா நிக்கிறோம். இந்த பூமியும் புல்லும் இல்லைன்னா மனுஷனே கிடையாது, தோணி இருக்கவே முடியாது. இது பூமியினுடைய தோற்றம், விஞ்ஞான பூர்வமா சொல்லப்பட்டிருக்கிற தோற்றம்.
அப்ப இந்த பூமி என்பது என்ன? சிவசக்தியினுடைய ஐக்கியம். அதாவது கணபதி என்பது சிவனும் சக்தியும் இணைந்த ஐக்கியம். இந்த பூமி என்பது மேட்டரும் எனர்ஜியும் இணைந்த ஐக்கியம். இந்த பூமி என்பது வேற ஒண்ணுமல்ல, கணபதி. நான் அவள் விகடல ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். பூமிதான் சாமி, சாமி தான் பூமி. நம்ம கும்பிடுற இந்த பூமி விநாயகர், வேற ஒண்ணும் இல்ல, விநாயகர் தான். அதனாலதான் நீங்க பாருங்க, எந்த தேவதைக்கும் இல்லாம கடல்ல போய் விசர்ஜனம் பண்றோம். என்னன்னா, இப்ப இந்த பூமி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க, 5 கண்டமா இருக்கு. திடீர்னு ஒரு நாள் கடல் பொங்குச்சுன்னா 5 கண்டத்தை 6 கண்டமா அறுத்துரும். திடீர்னு ஒரு கடல் அப்படி வடிஞ்சதுன்னு வச்சுங்க, 5 கண்டத்தை 3 கண்டமா ஆக்கிரும். நீங்க மில்லியன் இயர்ஸ் இந்த பூமியோட வரலாறு ட்ரேஸ் அவுட் பண்ணி வச்சிருக்கிறான். எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி எப்படி இருந்தது. அது பல காலகட்டத்தில் என்ன பண்ணும், கடல் பொங்கி மண்ணை உள்ள திங்கும், சில காலத்துல மண்ணை வெளியே தள்ளும். இப்ப கூட ஒரு பூமியில ஒரு திட்டு வெளிப்பட்டு இருக்கு கடல்ல இருந்துன்னு சொல்லி அது வெளிப்படுத்தும். திடீர்னு கடல் எதிர்பக்கம் வடிஞ்சு இந்த பக்கத்தை மேல தூக்கிடும், அப்ப பூமி உண்டாயிடும். திடீர்னு கடல் குறுக்க பாஞ்சு அந்த பகுதியை உள்ள தள்ளிட்டு போயிடும். இப்ப என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பூமி தண்ணீரில் இருந்து தோன்றியது, தண்ணீரில் ஒரு நாள் மூழ்கக்கூடியது. அதைத்தான் விநாயகரை கொண்டு போய் கடல்ல நம்ம கரைச்சு, தண்ணீர்ல கரைச்சு இந்த மண் வெளியே தெரிஞ்சது. இப்ப மறுபடியும் அது கடலுக்குள்ள போய் கரைஞ்சு போச்சு. தோன்றும் மறையும், தோன்றும் மறையும். இந்த பூமியின் இயக்க ரகசியம் தான் கணபதி வழிபாடு. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றார். என்னன்னா, உமை மைந்தானே, அடுத்த வார்த்தை பாருங்க, உலகுன்னு ஆரம்பிச்சார். உமை மைந்தன் தான் உலகு. உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி. அப்ப இந்த எல்லா உலகங்களையும் கணநாதனாக பெற்று கொடுத்தவள் யார்? அம்பிகை, சிவன். 2 பேரும் இணைஞ்சதால கொடுத்தார். இங்க விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை மந்திரமே இருக்கு, சிவசக்தி ஐக்கிய சொரூபாய நமக. சிவசக்தி ஐக்கிய சொரூபம்னா சிவனும் சக்தியும் இணைந்த வடிவம். அப்புறம் புராணங்கள்ல வருது எதுக்காக விநாயகர் தோன்றினார் அப்படின்னா, அதுக்கு நிறைய ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. பண்டாசுரன் தோன்றுகிறான், அவனை வதம் பண்ண வேண்டியிருக்கு. அவன் விக்ன யந்திரம்னு ஒரு யந்திரத்தை வச்சுட்டான், அதை பொடி பண்ண வேண்டியிருக்கு. அந்த விக்ன யந்திரத்தை தோற்றுவிக்கிறதுக்காக சிவபெருமான அம்பாள் இப்படி பார்த்தா, உடனே அம்பாள் சிவபெருமான பார்த்தா, 2 பேரும் முகத்தினால் கலந்தார்கள். ஒரு குழந்தை வந்து தோன்றியது. அப்போது கணேஸ்வரர் பிறந்தார். காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வர. காமேஸ்வர முகாலோக கல்பித்த ஸ்ரீ கணேஸ்வரக, லலிதா சஹஸ்ரநாமம். அப்படி அம்பாள் சிவபெருமான் முகக்குறிப்பை உணர்ந்து கொண்டு ஒரு குழந்தையை தோற்றுவித்தாள். அப்படி தோற்றுவிக்கப்பட்டவன் கணேஸ்வரன். சரி, எனவே இப்படி தோன்றிய உமை மைந்தன், ஊரதம்பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி. இந்த 7 உலகங்களையும் பெற்றவள், சிறப்புடையவள் எங்கள் அபிராமி. அவள் மீது நான் பாடுகிற அந்தாதி எப்போதும் என் சிந்தை உள்ளே நிற்க, என் மனசுலேருந்து அது பெருகி ஓடி வரணும். அப்படியே அந்த நூல் அபிராமி அந்தாதி வரணும். அப்படிப்பட்ட அந்தாதி என் சிந்தை உள்ளே நிற்க யார் துணை? காரமர்மேனி கணபதியே கட்டுரை. அங்க திருக்கடவுல இருக்கிற பிள்ளையாருடைய பேரு வெள்ளைவாரணம்னு பேரு. ஒரு வெள்ளைவாரணம்னா விபூதி பூசி பூசி வெள்ளையா இருப்பார். ஆனா அவர் உண்மையில காரமர் கணபதி, கருப்பா இருக்க கருப்பு லிங்கம் தான். வெள்ளை பூசி பூசி அவர் வெள்ளைவாரணரா ஆயிட்டார். ஆனா உண்மையில அவர் காரமர் கணபதி. கார்மேகம் போல் கருணை மழை பெய்கிறவர். காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே, நீதான் எனக்கு இந்த பாடலை எழுதுவதற்கு துணையாக நிற்க வேண்டும். நான் இந்த பாடலை கட்டுவதற்கு நீ துணையாக நிற்க வேண்டும் அப்படின்னு முதல்ல விநாயகருடைய பெருமையினை சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த அந்தாதி பாடுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இலக்கணப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. இன்னதான் தலை வரணும், இப்படித்தான் வரணும். நீங்க இதை விட ஒரு அற்புதம் எப்படின்னு கேட்டா, இந்த பாட்டை நெடில்ல நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு, நெடில்னா உங்களுக்கு தெரியும், தா தார் நெடில், த கொடில். இப்ப நெடில்ல ஆரம்பிச்சா அதுல புள்ளி பெற்ற எழுத்துக்களை விட்டுட்டு எண்ணிக்கிட்டே போனீங்கன்னா 16 எழுத்து இருக்கணும். குறில்ல ஆரம்பிச்சா 17 எழுத்து இருக்கணும். நீங்க இப்படி எழுத்து எண்ணி பாட முடியுமா? ஒரு பாட்டுல 16 எழுத்து தான் இருக்கலாம், இல்ல 17 எழுத்து தான் இருக்கலாம். குறில்ல ஆரம்பிச்சா நீங்க குறியில் இருந்தா 17 எழுத்து இருக்கலாம், நெடிலா இருக்குமானா 16 எழுத்து இருக்கலாம். இப்படி எழுத்து எண்ணி பாட முடியுமா? இது திருவருளுடைய சம்மதத்தால் அப்படி வந்தாத்தான் உண்டு. அப்படி வந்த ஒரு நூல் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம். எழுத்தெண்ணி பாடப்பட்ட ஒரு நூல். முதல்ல விநாயகரை பாடிட்டு அப்புறமா தொடங்குகிறார். முதல் பாட்டு ரொம்ப அழகான ஒரு பாடல். அந்த முதல் பாட்டிலேயே அம்பிகையினுடைய தியான சொரூபத்தை நமக்கு சொல்லுகிறார். அவ எப்படி இருக்கிறா அப்படின்னு. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், காலையில் உதயமாகிற சூரியனை, உதிக்கின்ற செங்கதிரை உச்சி திலகமாக உடையவள். இது ஒரு அர்த்தம். உதிக்கின்ற செங்கதிர் கமா உச்சி திலகம் இன்னொரு அர்த்தம். கமா மாத்தி போட்டா அர்த்தம் மாறி போயிடும்.
நம்ம வெளியில போறோங்கிறதுக்கு நீங்க நானு அப்படின்னு சொல்றோம். நீங்க நான்கிறது கமா போடாட்டி நீங்க தான் நானு, நான் தான் நீங்க ஆகுமா இல்லையா? சொல்ற போது நீங்க நானு அப்படின்னு நீங்க நானு ஒரு கமா போட்டா ரெண்டு பேரும் வெவ்வேறு. நீங்க நான் அப்படின்னா நான் தான் நீங்க, நீங்க தான் நான் ஆகி போயிடும். இந்த கமால நிறைய வேலை இருக்கு. இடம் அறிஞ்சு அது போடணும். அர்த்தம் இல்ல மாறி போயிடும். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். ஒண்ணு, இந்த காலையில சூரியன் உதயமாகி வருகிறது இல்லையா, அந்த இளம் சிவப்பு நிறம் அம்பிகையினுடைய அருணோதயம். அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு, ரத்தவர்ணான்னு பேர் இருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல. சிவப்பு நிறமா இருக்கிறவர். வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம உடம்புல சிவப்பு இருக்குல்ல, அம்பிகை தான். ரத்தம் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. சக்தி எங்க இருக்கு? ரத்தத்துல தான் இருக்கு. 5 பாட்டில் ரத்தம் ஏத்துச்சு அப்படிங்கிறான். 5 பாட்டில் அம்பாள் ஏற்றிருக்கான்னு அர்த்தம். நான் வேடிக்கை சொல்ல, லலிதா சஹஸ்ரநாமத்துல எலும்பு, தசை, மஜ்ஜை ஒன்னொன்னுக்கும் அம்பாள் அதிதேவதைன்னு ஒரு பேர் இருக்கு. நான் அதை இடம் வரும்போது சொல்றேன். டாக்கினி, காக்கினி, இதெல்லாம் அம்பாளுடைய பேர். என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம்? அப்புறம் அம்பாளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னா, மஞ்சள் பொங்கலில் விருப்பமுடையவள், தயிர் சாதத்தில் விருப்பமுடையவள், தத்யன்ன பிரியா, ஹரித்ரானைக ரசிகா. எங்க சாமிக்கு தயிர்ல என்ன பிரியம் இருக்கு? சாமிக்கு என்ன மஞ்சள் பொங்கல்ல பிரியம்னா? அப்படி இல்லை. எலும்பு நல்லா வளரணும்னா கால்சியம். கால்சியத்துக்கு ஒரு உணவு இருக்கு, அது ஒரு பிரசாதம், அது ஒரு நைவேத்தியம். நீங்க மஞ்சள் கிருமி நாசினி. அந்த மஞ்சள் அன்னத்தில் பிரியமுடையவள்னு சொன்னா மஞ்சளால் தயாரிக்கப்பட்ட அன்னம் கிருமி நாசினி. அது ஒரு விஷயத்துக்கு தேவை உடம்புக்குள்ள. அப்புறம் தத்தியன்ன பிரியானா தயிர் அன்னத்தில். தயிர் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணக்கூடிய வலிமை உடையது தயிர். அந்த நரம்பு மண்டலத்தினுடைய ஜீவசக்தியாக அம்பிகை இருக்கிறா. ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் இருக்கு அம்பாளுக்கு. அந்த அதிதேவதையா எலும்புக்கு, நரம்புக்கு, தோலுக்கு அவ அதிதேவதையா இருக்கிறா அப்படிங்கிறதுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு. இப்படி எல்லாம் உடம்புக்குள்ள இருக்கிற சகல விதத்துக்கும் சக்தி சொரூபமாக உள்ளே ஒளிந்திருக்கிறவள் தான் அவளுக்கு இத்தனை விதமான ருச்சி பேதத்தோடு கூடிய பிரசாதத்தை நாம நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, அப்போ உதிக்கின்ற செங்கதிர்னா அவள் இளம் சிவப்பு நிறத்தை உடையவள், ரத்தமாக ஒவ்வொருவர் உடம்பிலும் இருக்கிறவள். முதல் விஷயம். அப்புறம் உதிக்கின்ற செங்கதிர்னா காலையில் உதயமாகிற சூரியன் உலகத்தை எப்படி தட்டி எழுப்புகிறதோ அப்படி அஞ்ஞான இருளிலும் சம்சார தூக்கத்திலும் இருக்கிற நம்மை தட்டி எழுப்புகிற ஞான பானு அவள், சூரியன் அவள். உத்யத் பானு சகஸ்ராவா அம்பாளுடைய லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒன்று. காலையில் உதயமாகிற சூரியனை ஒத்தவளாக திகழ்கிறவள் உதிக்கின்ற செங்கதிர். முதல் அர்த்தம். உச்சித்திலகம்னு சொன்னா மஞ்சாடி புஷ்பம்னு ஒரு பூ இருக்கு, அது இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். அந்த மஞ்சாடி புஷ்பம் போல இருக்கிறவள் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம். இப்ப நான் சொன்ன கமா உருவிட்டீங்கன்னா உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். காலையில் உதயமாகிற சூரியனை உச்சியில் திலகமாக உடையவள் சேர்த்துக்கணும். சார், காலையில உதயமாகிற சூரியனை அவ உச்சியில திலகமா உடையவள்னா இதை எப்படி அர்த்தம் பண்றது? பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? நீங்க நம்ம நாட்டுல சீமந்தம்னு ஒரு சடங்கு செய்வார். அந்த சீமந்தம்னா என்ன அர்த்தம்? சீமந்தம், பொண்ணு ஏற்கனவே மந்தம், இப்ப கொஞ்சம் விசேஷமான மந்தம். இப்ப ஸ்திரீ மந்தம்னு எழுதியிருப்பா. அது ஏன் சீமந்தம்னு பேர்? அதை விட வேடிக்கை கேட்கிறேன். இந்த நேர் வகுடு எடுக்கிறாங்களே பெண்கள், அதுக்கு ஒரு பேர் இருக்கு, டெக்னிக்கல் பேர், சீமந்த சரணின்னு பேர். இந்த நேர் வகுட்டுக்கு சீமந்த சரணின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் இதுக்கு சீமந்த சரணின்னு பேரு? ஆக்சுவல் சீமந்தம் சடங்கு பண்ற போது ஒரு பெண்ணுக்கு மஞ்சள் குங்குமம் எடுத்து உச்சி தலையில இந்த இடத்துல வைத்து பெண்கள் வாழ்த்து விட்டு போவாள். உனக்கு தோன்றுகிற குழந்தை நல்ல குழந்தையா, நன்கு மலர்ந்த மலர்ச்சியுடைய குழந்தையா இருக்கட்டும் என்று வாழ்த்துக்கிற சடங்குக்கு சீமந்தம்னு பேர். இந்த தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு நரம்பு மண்டலங்கள் விரிவடைகிற காலத்தில் நடத்தப்படுகிற சடங்கு சீமந்தம். அந்த நரம்பு மண்டலம் கரெக்டா விரிவடையலைன்னா மென்டலி ரிட்டார்டட் சைல்டா போயிடும், இல்ல நரம்புல ஏதாவது பாதிக்கப்பட்ட குழந்தையா போயிடும். அந்த நரம்பு பூ விரிகிற மாதிரி, இந்த பூ இப்படி விரியுது இல்ல, எப்படி விரியுதோ அது மாதிரி நரம்பு மண்டலம் விரிவடைகிறது. அப்போ எல்லா பெண்களும் இந்த இடத்துல உச்சித்தலையை தொட்டு இந்த குழந்தைக்கு நல்லா இருக்கட்டும், இந்த குழந்தைக்கு நல்லா இருக்கட்டும், இந்த குழந்தைக்கு நல்லா இருக்கட்டும். ஏன் சார் எல்லா குழந்தைக்கும் பண்ண மாட்டேங்கிறாளேன்னு கேட்டா, ஒண்ணு நடந்தா முதல் அதே மாதிரி எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அந்த பெண்ணை முதல்ல வாழ்த்துவார்கள். அந்த சடங்குக்கு சீமந்தம்னு பேர். நீங்க பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, சீமந்தம் ஆயிடுச்சா அப்படிங்கறதெல்லாம் யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். பழைய காலத்து அமைப்பு முறை. இப்ப ஆண்கள்ல அவங்க யஜ்ஞோபவீதத்தை கணக்கு பண்ணி பிரம்மச்சாரியா கிரகஸ்தனா குழந்தை இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் இல்ல? அதே மாதிரிதான் பெண்களுக்கு வச்சிருந்தாங்க. இந்த பாருங்க, இங்க பொட்டு வைக்கணும், 6 வேணாலும் வைக்கலாம். ஒரு பொண்ணு கல்யாணம் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. சின்ன பொண்ணா இருக்கலாம், பொட்டு இங்க வச்சுக்கலாம். இங்க வைக்கிற பொட்டு வைக்கிறது எல்லாருக்கும் ரைட். இங்க பொட்டு வச்சுட்டாலே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வகுடு ஆரம்பிக்கிற இந்த இடத்துல பொட்டு வச்சா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பொட்டு வச்சா சீமந்தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த பொண்ணுக்கு.
இது நாம கூட அதிகமா ஃபாலோ பண்றதில்ல. நார்த் இந்தியன்ஸ் நீங்க பார்த்தா தெரியும், இப்படி முட்டாக்கு போட்டிருப்பா, டபக்குன்னு அப்படி எடுத்து குங்குமம் கொடுத்தா எடுத்து இந்த இப்படி இப்படி தீத்திக்குவா, இப்படி எடுத்து குங்குமம் வச்சுக்குவா. இந்த ஐசிஐசியில கூட அதான காட்டுறேன். ஐசி இந்த பொட்டு இப்படி தீர்த்தது இந்த இடத்துல. இது வந்து சீமந்தம் ஆயிட்டா தான் இங்க பொட்டு வைக்க முடியும், சீமந்தம் ஆகாம இங்க பொட்டு வைக்க முடியாது. அதுதான் இந்த சீமந்த சரணின்னு பேரு. இங்க குங்குமம் இருந்தா இப்ப ஒரு பொட்டு வச்சா ஒரு குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு தாயாயிட்டா சீமந்தம். நார்த் இந்தியன்ஸ் மொத்தமா தீத்திக்கிறாளே என்னன்னா 7-8 பெத்துட்டா ஒரு பொட்டு நான் வைக்க முடியும், மொத்தமா ஒரே கோடா போட்டு தீத்திக்க வேண்டியதுதான். நீ இதெல்லாம் நீயே பார்த்தேன்னு என்ன கேட்கக்கூடாது, உங்களுக்கு சொல்லணுமேங்கிறதுக்கு நான் இதெல்லாம் பார்த்துருக்கிறேன், வேற எந்த இல்லை நான் ஏன் இதெல்லாம் பார்க்க போறேன். ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அந்த பொண்ணை, ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அந்த பொண்ணை, சில விவரம் இல்லை குழந்தை இருக்கா அவளுக்கு வந்து இந்த பொட்டு இங்க வைக்கலன்னு சொன்னா இந்த சீமந்தமே ஆகலைன்னு அர்த்தம். இது வந்து ஒரு வகையான மைல்டு நாகரிகமான ஒரு இலக்கணம், பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வச்ச டெக்னிக் இதெல்லாம். அப்போ இத பாருங்க, கருப்பு கூந்தல் வகுடு எடுத்து உச்சியில இந்த இடத்துல குங்குமம் போட்டு வச்சா சீமந்தம் என்று பொருள் இல்லையா? இப்ப ஆகாசத்துல உதயமாகிற சூரியனை உச்சியில் திலகமாக அம்பிகை உடையவள் என்ன அர்த்தம்? நாம ஒரு குழந்தைய கர்ப்பத்தில் தாங்குகிற தாயாருக்கு கருப்பு கூந்தல வகுடு எடுத்து உச்சியில குங்குமம் போட்டு வச்சு சீமந்தம்னு ஒண்ணு பண்ணுகிறோம். அண்ட சராசரத்தை தன் கர்ப்பத்தில் வைத்திருக்கிற அன்னை பராசக்தியினுடைய இருட்டு என்ற கூந்தலை வகிர்ந்து காலையில் உதயமாகிற சூரியன் என்ற குங்கும பொட்டை இயற்கை அவள் தலையில் வைத்து சீமந்தம் நடத்துகிறது. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலன், அது அவருடைய சீமந்தம் என்று நம்ம என்ஜாய் பண்ணணும் தினந்தோறும். ஏன்னா அண்ட சராசரம் எப்பவுமே அவள் கர்ப்பத்தில் இருக்கு, அதனால அவளுக்கு தினந்தோறும் சீமந்தம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக அவள் தலையில் வைக்கிற குங்கும போட்டுதான் காலையில் உதயமாகிற சூரியன். காலம்பரை எழுச்சி அந்த சூரியனை பார்த்தா செக்கச்சவையில் ஒரு குங்கும போட்ட மாதிரி இருக்கும். அதான் ஒரு கஷ்டம் இருக்கு, எந்திரிக்கணும். அதில் சூரியன் எந்திரிக்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சாதான் அதை பார்க்க முடியும். அது ஒரு நாளாவது லேட்டாக வரலாமோ இல்லையோ, அது கொல்ல போகிற மாதிரி 6-6:15 கூட டப்புன்னு வெளியே வந்துடுது. அது ஒரு 7-7:30 மேலே வந்தால் நம்மளால சில பேர் பார்க்க முடியும். அது தினம் அது என்ன அவசரம், அது ஞாயிற்றுக்கிழமை கூட 6 மணிக்கு வந்துடுறது. அன்னைக்காவது ஒரு 8-8:30 மணிக்கு நம்ம மாதிரி நிதானமாக ஏஞ்சி வெளியே வரக்கூடாது. அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் 6-6:10 தப்புன்னு வெளியே வந்து உட்காந்துடுறது. அந்த சூரியனை உதிக்கிறதுக்கு முன்னாடி செக்கச்சவேல்னு ஒரு ரவுண்டு குங்குமம் போட்ட மாதிரி இருக்கும். அதுவும் நீங்க பார்த்தா அந்த ஆகாசம் அந்த இருட்டிலேருந்து அப்படியே இந்த வெள்ளை படரும், இந்த பழுத்த சுமங்கலி இருந்த ஒரு பொட்டு வச்சிருப்பா, அது மாதிரி பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு லட்சணமா இருக்கும். அந்த அமைப்பு முறை அம்பிகை அவள் தன்னுடைய தலையிலே அந்த குங்குமத்தை சூடியது போல சூரியனை சூடி இருக்கிறாளா. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். அதனால உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாணிக்கம் விலை உயர்ந்தது எல்லாருக்கும் தெரியுமா? இப்போ ஒரு வைரத்தோட விலை என்னங்கிறது யாருக்கு தெரியும்? வைர வியாபாரிக்கு தான் தெரியும். ஆனா நம்ம கிட்ட சொல்ல மாட்டார், நம்ம கிட்ட குறைச்சு சொல்வார், இல்ல கூட சொல்வார். அவர் வித்தா கூட சொல்வார், நாம திருப்பி கொடுத்தா குறைச்சு சொல்வார். ஆனா வைரத்தோட விலை என்னங்கிறது யாருக்கு தெரியும்? வைர வியாபாரிக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும் நவரத்னத்தை பரீட்சை பண்ண தெரியுமா? தெரியாது. இப்போ குவாலிட்டி அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறது இல்லை, தெரியுமா? இப்போ ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, நல்ல நெய் யாருக்காவது விட்டா ஒண்ணுமே இல்லையே இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க மட்டமான நெய்யே தலைமுறையா சாப்பிட்டு, இப்ப நீங்க மெட்ராஸ்காரனுக்கு நல்ல நெய் ஒரு சொட்டு விட்டா அவரோட அருமையே தெரியாது. அதே மாதிரி இந்த சிக்கிரி கலந்த காப்பியாவே குடிச்சுட்டா பீபரி பவுடரோட அருமையே தெரியாம போயிடும். என்ன காஃபி நல்லாவே இல்லையே, ஸ்ட்ராங்கா இல்லையே அப்படிமா. அந்த விஷத்தை போட்டாதான் அவனுக்கு திருப்தியா இருக்கும் இல்லையா? எல்லாம் அந்த கலப்படத்துல பழகி 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 ஒரிஜினல் குவாலிட்டியே பல பேருக்கு தெரியறதே இல்லை. இப்ப நீங்க ஒரிஜினலா உயர்ந்த பொருள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பொண்ணு ஒரிஜினலா கொடுத்தா ஒரு மாதிரிதான் இருக்கும். நீங்க அந்த கலர் ஏத்துறது பின்னாடி ஏத்துறாங்க, விதவிதமான கலர் ஏற்றி தான் பொண்ணை இன்னைக்கு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறா. ஒரிஜினலா பார்த்தா ஒன்றும் பெரிய அழகு இருக்காது, அந்த கலர் ஒரு மாதிரி தான் இருக்கும், சாதாரணமா இருக்கும், அவ்வளவுதான். அதனால சிறந்த பொருளுடைய அருமை எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. மாணிக்கம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், அறிவுள்ளவர்களால் மட்டுமே மதிக்கப்படுகிற மாணிக்கம். உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. உணர்வுங்கிறது அறிவோடு சம்பந்தப்பட்டது, உணர்ச்சி என்பது வேறு எமோஷனோடு சம்பந்தப்பட்டது. இது தகுதி தெரியறதுன்னா அறிவு தான் வேணாம். தான் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னு பாருங்களேன். உங்க உடம்புல தோன்றுகிற உணர்ச்சி, உள்ளத்துல தோன்றுகிற உணர்ச்சி உடம்பின் வழி வெளிப்பட்டால் அது உணர்ச்சி. உள்ளத்தில் தோன்றுகிற ஒரு விஷயம் உடம்பின் வழி வெளிப்பட்டால் அது உணர்ச்சி, அறிவின் வழி வெளிப்பட்டால் அது உணர்வு. கடவுளை அடைதலை மெய்யுணர்வுன்னா. உடம்புல தோன்றுகிற உணர்ச்சியை மெய்யில் தோன்றிய உணர்ச்சின்னா, மெய்யில் தோன்றிய உணர்ச்சி அப்படின்னா. உணர்ச்சி வேற, உணர்வு வேற தமிழ்ல. அதான் அறிவு உடையவர்களால் மட்டுமே அம்பிகையினுடைய மேன்மையை உணர முடியும். உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்.
இப்போ இங்க அபிராமந்தா நடக்கிறது அப்படின்னா இன்னைக்கு மழை, சில பேர் வரமுடியல ஒன்றும் குறைச்சிட முடியாது. அப்படி என்னதான் வசதியா இருந்தாலும் வராதுன்னு ஒரு குரூப் இருக்கா இல்லையா? டிவி உட்காந்து பார்த்தா ஜாலியா இருக்கும். அந்த நேரத்துக்கு வீட்டில் உட்காந்து சாப்பிடலாம், அன்னைக்கு உட்காந்து சண்டை போடலாம். நல்லா ஆசத்தியில மாமியார் மருமகளும் நல்ல ஒருத்தர் போட்டு சில பேருக்கு டெய்லி சண்டை போடணும் அவசியம் இருக்கும். இல்லை டெய்லி சண்டை போட்டு படுத்தா தான் ஒரு திருப்தியாகவே இருக்கும்.